இல்ல வர்றவங்க எல்லாம் ஒயின் ஷாப்லயே வந்து கை வச்சேன்னு அர்த்தம். மனுஷன் டிப்பிலே இருந்துட்டு அது ஒண்ணுதான். இல்லையா பொண்டாட்டி தலை தாங்க முடியாது. எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க? எல்லாம் கை தூக்கலாம். என்ன அது ஏன் போறீங்க? எவ்வளவு கொலைங்க நடக்குது, எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளவு திருட்டு நடக்குது, எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், லஞ்ச கட்டுறவங்க அது கட்டுறவங்க அதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டு கை வைக்கிறீங்க. நீங்க தப்பு இல்ல. குடிக்கிறதுக்கு காரணம் தெரியாது, அதான் வந்துருச்சுல்ல. அது பாட்டு இருக்குது. அவன் அவ்வளவு காசு கேட்டு குடிச்சு போறான். எதுக்கு உங்களுக்கு வாங்கி சாப்பிடு? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாங்கி சாப்பிடணும் என்ன பண்ணிட்டு அதை நீங்க சம்பாதிக்கவில்லையா? நீங்க எடுக்கவில்லையா காசை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படிதான் இருக்கு. 10 ரூபா ஒரு கம்மியா கொடுத்தா ஜாஸ்தியா கொடுத்தா தேவையில்ல விஷயம். வாங்கி சாப்பிட போறீங்க. கட்டு மெட்டு வானா போட்டு 10 வருஷமா போயின்னு தான் இருந்தது. காசு இன்னைக்கு வருமாடா, நாளைக்கு போகும். என்ன சொன்னா சொல்றேன் சார். 10 ரூபா நீங்க கம்மி பண்றீங்களா ஜாஸ்தி பண்ண ரெண்டாவது விஷயங்க. ஏன் வாங்கி சாப்பிட கை வைக்கிறீங்க? பண்ணி பாரு. படிக்கிற பிள்ளைங்க எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. பக்கத்துல ஸ்கூல் இருந்தா அங்க இருக்கு. என்ன ஏன் வந்து படிக்கிற பசங்க நீங்க டீச்சர் கிட்டயும் அந்த இவர்கிட்டயும் சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே? இந்த வயசுலயே சிகரெட்டு, பீரு, போலீஸ் ஸ்டேஷன், லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. அவங்க வாங்கி போறாங்க படிக்கிற பசங்க. சொல்லுங்க.